Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பொதுமக்கள் திரை உலகினர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இவர் எங்கள் ஊரில் தான் வாசலில் உட்காந்துருவான்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான்லாம் பார்த்ததே கிடையாது. இதுதான் லாஸ்ட்டாக. இது பார்க்குறதே நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன், பெரிய புண்ணியமாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா நம்ம மண்ணிலேருந்து நிறையா பேர் போயிருக்காங்க, ஆக்டிங்க்கோ திரையுலகத்துக்கு நிறையா பேர் போயிருக்காங்க. ஆனால் இவர் மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆனது யாருமே கிடையாது. கிராமத்து மண்ணு மாதிரியே கிராமத்து பீப்புள் மாதிரியே காமிக்கிற ஒரே கிரேட் மனுஷன்னா அவர் இவர் ஒரு ஆள் மட்டும்தான். நிறைய பேர் கிராமத்து படம் எடுத்திருக்காங்க, ஆனால் மண் வாசனை அதில் வீசினதா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. ஆனால் அவர் இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு தான். சாரை பற்றி நாங்கள் ஃபுல்லாக டிவியில் தான் பார்த்துருக்கோம், நேராலாம் நாங்கள் எதுவும் பார்த்ததில்லை. அவரை நாங்கள் பார்ப்போமா அப்படின்றதே எங்களுக்கு சத்தியமாக தெரியலை. நேற்று இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேவும் நம்ம எப்படி போய் அப்படின்னு தோன்றப்போ கடைசியில் சொந்த ஊருக்கே கொண்டு வராங்க அப்படின்றப்ப அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. சாரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். அவர் இனி எங்கள் ஊரில் எங்கள் கூட தான் இருக்க போறாரு அப்படின்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை பற்றியே அவர் நிறைய கதைகள், படங்கள், பாட்டு எல்லாமே எங்கே அவர் அர்ப்பணம் பண்ண மாதிரி இப்போ கடைசியாகவும் அவர் எங்களுக்கே கொடுத்துட்டீங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் எங்கள் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு இது. ஆனால் அவர் எனக்கு உயிரோடு இருக்கும்போது நிறைய தடவை பார்த்துருக்கேன். இந்த பக்கம் போகிறப்போ பேச வாய்ப்பு கிடைச்சதில்லை. இப்போ வரைக்கும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரேடியோவில் போடுவாங்க கதை வசனம், கேட்டிருக்கேன். எனக்கு 8-10 வயசு இருக்கும். இப்போ வரைக்கும் அவரோட ஒவ்வொரு படைப்போட வசனங்கள் முதற்கொண்டு மனப்படமாக தெரியும், மியூசிக் இளைஞர்களுக்கு பெரிய இழப்பு எங்களுக்கு அவர் இங்க இறுதி சடங்கு பண்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கொடைக்கானல் பிரிவு காற்றுள்ள பகுதியில் மக்களுக்கு பெருமையா இருக்கு. இது அவர் இறந்தது எங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் இங்க இறுதி சடங்கு பண்றது எங்களுக்கு பெருமையா இருக்கு. நான் கூட சென்னையில் அடக்கம் பண்ணிட்டு நினைச்சேன். பரவாயில்ல, எங்க தேனிக்கு அவர் கடைசி மண்ணிலேயே அடக்கம் பண்ணணும்னு ஒரு அருமையான ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டாரு. எப்போ வேணாலும் அவருடைய இறுதி சடங்குல நாங்கள் கலந்துறதுக்கு ஆர்வலாக இருக்கோம். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. எளிமையான மனிதர், ரொம்ப பாசமா பழக்கூடியவர். அவரையும் நாங்கள் வைரமுத்து ஐயாவையும் அடிக்கூட சந்திப்போனாங்க. வீரர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு பழமொழி உண்டு. கலைஞர்களும் அப்படித்தான். இவர் கலைஞர் மட்டுமல்ல, கலைத்தாயின் தலைமகன், கருத்தம்மாவின் மூத்த மகன். இன்றைய தினம் இந்த தேனி மண்ணில், எந்த மண்ணில் பிறந்தாரோ அந்த மண்ணில் இன்றைக்கு விதைக்கப்பட இருக்கிறார். பல்வேறு கலைஞர்களாக உருவாக இருக்கிறார்கள் இந்த மண்ணில். அதற்கான வித்துதான், விதைதான் இன்றைய தினம் விதைக்கப்பட இருக்கிறது. கோடீஸ்வரன் இல்லாதவன் இருக்கிற மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு பெரிய மகா மனிதன் அவர். அதுதான் எங்களுக்கு பிடிச்சது. இப்போ ஒரு பெரிய ஒரு 10 கோடி ரூபா பெரிய படம் எடுத்து போய் டேட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் கேட்டாலும் போவார். ஒன்றுமே இல்லை, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து கூப்பிட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் ஒரு அந்த மனிதன் மனசு யாருக்குமே வராது ஒரு மாதிரி. அப்படி ஒரு மகா மனிதன். அந்த இழப்பு பெரிய ஏற்றுக்க முடியாத விஷயங்கள். எனக்கு காலத்தின் கட்டாயம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அவர் இருந்தாலும் இறந்தாலும் அவருடைய பேரும் புகழும் கொஞ்சம் கூட மங்காது. திரையுலகின் இமயம், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த இயக்குனர் பாரதிராஜா சார் அவருடைய இன்னைக்கு நம்மளெல்லாம் விட்டு நம்மளை போயிட்டாங்க. நேற்று ஃபுல்லாக சென்னையில் அவ்வளோ மக்கள் அவரை பார்த்து இது பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது பாரதிராஜா சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்துன்னு சொல்ல அவருடைய டீம். ஸோ எங்களை மாதிரி இளைய தலைமுறைக்கும் அவர் வழிகாட்டியாக இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய ஆத்மா சார்ந்து நினைச்சு மேலேருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோட நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. எண்ணங்களுக்கும் எந்த இடத்துலையும் அடிபணியாமல் தமிழ் மொழிக்கு, தமிழர்கள் அந்த எளிமை மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். தன்னுடைய தொழிலாளர்களை தன் பிள்ளைகளாகவே வழி நடத்தியவர். எங்களெல்லாம் தன் மகனாகவே வழி நடத்தியவர். நாங்கள் செஞ்ச சின்ன உதவி கூட அந்த கருத்தம்மா தன்னுடைய தாயாரை சொல்லுவார். அவங்களே என்ன கேட்டது போல இருக்குன்னு நம்மளையெல்லாம் பெருமைப்படுத்தியவர். தொழிலாளர்களை வீட்டுக்குள்ளே எந்த பணக்காரர், எந்த கோடி சொன்னபடி வழி நடத்த முடியாது. அதே தட்டில் சாப்பிடுவார், அதே டைனிங் டேபிள், அதே பெட்ரூமில் படுத்துக்குவாங்க. அவர் சாப்பிட்றத தான் சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்காக தான் சில நான்வெஜ்ஜே அவர் செய்வார் இறுதி காலங்களில், அவங்களாம் சாப்பிட வேண்டுமேன்னு. அப்படி வாழ்ந்த மனிதர் என்னை இந்த ஊடகத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர்.